நேற்று இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இரு நாடுகளின் எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சூடு சண்டைகளுக்கு தீர்வு காண துருக்கி, கத்தார் மத்தியஸ்தம் செய்த இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லை கடந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியதால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளை தாக்கும் தீவிரவாதிகளுக்கு தலிபான் ஆட்சி ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டி அந்த ஆட்சி அளிக்கப்படலாம் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். எனவேதான் இரு தரப்பினருக்கும் இடையில் சண்டைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் கடந்த வார இறுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 30 உயிர்கள் பலியாகின. எனவேதான் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த தலிபான் தவறிவிட்டால் பாகிஸ்தான் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளதால் இந்த சூழ்நிலை பிராந்திய அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் இடையூறு ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.